ஒருவருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் அதுதான் சரியா இருக்கும். 9ஆம் பாவகத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் இது தொடர்பு கொள்ளும் பொழுது, இணையும் பொழுது, அது எப்படியா இணையுமா? ஒரே கட்டத்தில் 3 இதுன்னா அது முக்கூட்டு கிரகம்தான். டிகிரி வேஸில் பார்க்கணும். அடுத்தடுத்து இருக்கும். 13 டிகிரிக்குள்ள இனம் இருக்கும். பார்க்கும்போது சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கும். சுக்கிரன் கொஞ்சம் அப்படி அடுத்து இருக்க மாதிரி இருக்கும். டிகிரியை பார்க்கும்போது 13 டிகிரிக்குள்ள இணையும். இந்த மாதிரி அப்போ சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு வரும்போது அரசனுக்கு நிகராக வாழ்வான். இதனை அரசனுக்கு நிகராக. இப்போ ஒரு அமைச்சர் எவ்வளவு இதாக இருக்காங்களோ, பவராக இருக்காங்களோ, அந்த அளவுக்கு அவரும் காரும் சொத்தும் தனம் காசு பணம்லாம் வச்சிருந்து நல்ல ஒரு நிகராக, ஒரு அரசனுக்கு நிகராக வாழ்வார். அதாவது சொத்து சுகம் நிறையா இருக்கும், வண்டிகள் நிறையா, கார் சொகுசு கார் வச்சிருப்பார், சொகுசு பங்களா இருக்கும், தொழில் அதிபராக இருப்பார். அரசுக்கு நிகரான வரணும் இதெல்லாம் இருக்கணும்ல. பணம் வரணும்னா தொழில் அதிபராக இருக்கணும்ல. கொஞ்சம் என்ன பண்ணுறது, சிட்டிங். அதாவது அரசனாவே எல்லா அரசனையும் சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி சூரியனும் புதனும் சேரும்போது அங்கே அந்த ஒரு வேலை நடக்கத்தான் செய்யும். அரசனுக்கு உரிய அம்புட்டியுமே செய்வார். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கங்க 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது. ஏன்னா நம்ம பிரித்து சொல்லக்கூடாது. ஒரு அரசனா நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும், நிகராக வாழ்வார். அப்போ பணங்காசு இருக்குது, கார் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, சொத்து இருக்குது, பங்களா இருக்குது. அப்புறம் கூடவே என்ன வரும்? சுக்கிரன் அதுவும் வரும். பெண் அது அவர்கள்லாம் தவறுலாம் செஞ்சால் வெளியில் தெரியாது. கொஞ்சம் பாவப்பட்டவங்க செஞ்சால் தான் வெளியில் இவர் அப்படி இப்படி அப்படிங்க. அவர்களதெல்லாம் வெளியில் தெரிஞ்சாலும் புஸ்வானம் அமைப்பார், பெரிய பிரச்சனை வராது. அவர் தனவான், அரசனுக்கு நிகரானவர் இல்லையா? அதனால் எல்லாமே இருக்கும். அப்போ அரசனுக்கு நிகராக வாழ்வார். 9ஆம் பாவகத்தில் மீண்டும் சொல்கிறேன், 9ஆம் பாவகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு வரும் பொழுது அரசனுக்கு நிகராக வாழ்வார். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.